இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்கு உதவி செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் உண்ண உணவும் இருக்க இடமும் ஆன்மீகத்தில் வளர உமது ஆசீரும் உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு எல்லாவிதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நாடி வரும்பொழுது நீர் எங்களை கைவிடாமல் காப்பாற்றி எங்கள் நம்பிக்கையை முன்னிட்டு எங்களுக்கு நல்லதை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களையும் நாங்கள் உணர்ந்து எங்களை நீர் காப்பாற்றுகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உயிர் வாழ எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பு அவருடைய சகோதரரிடம் தான் இறைவனுக்கு ஏற்றவராக வாழ்ந்ததாகவும் இறைவன் அவர் சகோதரர்களுக்கு எந்தவிதமான தீமையும் கொடுக்க மாட்டார் என்றும் அவர்களை மன்னித்து விடுவார் என்றும் தான் இறுதி நாட்களை நெருங்கிவிட்டதாக உணர்ந்த அவர் இவ்வாறு கூறுகின்றார், கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார், இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்று தெல்லம் தெளிவாக கடவுளின் திட்டத்தை உணர்ந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். நாம் உடலை கொள்கிற மக்களுக்கு அஞ்சுவதை விட உடலையும் ஆன்மாவையும் கொள்ள உறுதியான வல்லமை உடைய ஆண்டவருக்கு நாம் அஞ்சி அவருடைய செயல்களை நாம் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு ஏற்புடையவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து நம் ஆன்மாவை மீட்டு கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். ஆன்மாவை மீட்டெடுக்க நல் வாழ்க்கை வாழ இயேசு அறிவுரைகளை கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடந்து கடவுளுக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அப்போது இறைவன் நாம் செய்கிற நல்ல செயல்களை முன்னிட்டு நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதை முன்னிட்டு அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவரை நோக்கி உலகில் உள்ள அனைத்து நபர்களுக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, உடல் சுகமற்றிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.